ஆனா சிங்கப்புலியன நீங்க ஓரிரு வார்த்தைகள் பேசலாமா பேசலாமா? நீ பேசிக்கிட்டே இருந்தா நான் பேச மாட்டேன், அப்படி நின்று பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். கொஞ்சம் இரு. அங்கேருந்து வந்திருக்காங்க, உங்களை பார்க்க வந்திருக்காங்க, அவங்க ஏதோ 4 வார்த்தை சொல்ல போகிறாங்க, அதை கேட்கணும்ல, அதான் நல்லது. நீங்கள் எங்களுக்கு வேணும் கண்டிப்பாக, இல்லாமல் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். என்ன பேசுறதுன்னு தெரியல, ஆனால் ஏதாவது ஒன்று நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். நிறைய இருக்குன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு. அதாவது இந்த 2D நிறுவனத்தில் நான் பேசுகிறது வந்து என் குடும்பத்தில் நான் பேசுகிற மாதிரின்னு தான் நினைக்கிறேன். ஒரு 2000 அதாவது 2000 வருஷம் 2000 நான் அஜித் சாரை வச்சு நான் ஒரு படம் பண்ணேன், ரெட்டுன்னு ஒரு படம். அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் சூர்யா சாரை பார்த்தேன். அவர் கூட நான் சரியாகவே பேசலை. அவர் நான் எப்படின்னு கூட தெரியாது. ஆனால் என்னோடய கல்யாணத்துக்கு வந்து என்னோடய ரிசப்ஷனுக்கு வந்து சாயந்தரம் 6 மணிக்கு முதல் ஆளாக வந்து 10 மணிக்கு கடைசியாக போனவர் தான் என் சகோதரர் சூர்யா அவர்கள். அப்படித்தான் நான் சாரை பார்த்தேன். சாரு கூட நான் 113 நாள் மதுரையில் இதே தேனி மாவட்டத்தில் பிதாமோன் படத்தில் நான் வேலை பார்த்தேன். எங்கள் டைரக்டர் பாலா சார் கூட 4 நாள் சென்னைக்கு போனார். நான் சூர்யா சாரை விட்டு போகல. 113 நாள் சூர்யா சார் கூடயே தான் இருந்தேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. என்னை எல்லா மேடையிலையும் கொண்டு போய் சிங்கப்புலின்னு சொன்னார். எனக்கு 2 இருக்குங்க. இவங்களெல்லாம் வச்சு நீ படம் பண்ணியா அப்படின்னு நிறைய கேட்பாங்க. இவரெல்லாம் வச்சா நீ படம் பண்ண அப்படின்னு இன்னொன்று இருக்குது. அந்த பெருமையை ஏற்படுத்தி கொடுத்தவர் திரு சூர்யா சார் அவர். நீ எழுதுனா நான் நடிக்கிறேன், அந்த படத்தை மலையாள படத்தை வாங்கி வச்சுருக்காங்க, நீங்கள் எழுதுவீங்களா, கூட இருப்பீங்களா, எழுதுவீங்களா, அப்போ நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் வைக்கிற உரிமையிலேருந்து எனக்கு எல்லாத்தையும் ஏவிஎம்மில் வாங்கி கொடுத்து பேரழகங்கிற பெரிய படத்தை என்னை எழுத வச்சு இயக்க வச்சு என்னை இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காரு சூர்யா. அதுக்கப்புறம் திரு பாலா சார் அவர்கள் ஒரு படம் தயாரிக்க போகிறாரு. அவர் எப்போ தயாரித்தாலும் நான் தான் முதல் ஹீரோவாக நடிப்பேன்னு அவர் சொன்னார். அப்படி அவர் ஹீரோவை நடித்தார். அப்போ நான் டைரக்டர் இல்லை, நான் பேசுகிறேன், இந்த கம்பெனியில் நீங்கள் டைரக்டராக இருங்க, நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த பட வாய்ப்பையும் மேடமோடு சேர்ந்து அந்த படம் வந்து நான் மாயாவின்னு ஒரு படம் பண்ணேன். நான் வெளியே சொல்லிக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா நான் 2 தான் சொல்லுவேன். பேரழகனை சொல்லுவேன், மாயாவியை சொல்லுவேன், அப்புறம் அந்த ரேணி உண்டா, அப்புறம் நிறையா படங்கள் வசனங்கள் எழுதியிருக்கேன் அதை சொல்லுவேன், அப்புறம் நடித்த படங்கள் அதுதான் சொல்லுவேன். இந்த மேடைக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்தது பாலா சார் அவராக இருக்கட்டும், சுந்தர் சி சாராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் சகோதரர் சூர்யா ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு சினிமாவில் வெற்றிங்கிறது எவ்வளோன்னு எனக்கு தெரியல, ஆனால் அது தோல்விங்கிறதெல்லாம் நான் நிறையா பார்த்துட்டேன். வெற்றிங்கிறது தெரியல, ஆனால் அந்த வெற்றியில் ஒரு பவுல் இருக்கும் பாருங்கள், அந்த ஒரு பவுல், அது ஒரு ஹோலி வாட்டர், அது வெற்றியில் இருக்க அந்த பவுலில் இருக்க ஃபுல்லாக இருக்க வாட்டரை நம்ம குடிக்க முடியாது, குடித்தா நம்ம தாங்க மாட்டோம், அவ்வளோ வெற்றியெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் அந்த வெற்றிங்கிற அந்த அமுதத்திலேருந்து ஒரு ஸ்பூனை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னார். இன்ன வரைக்கும் நான் 32 வருஷமாக நான் சினிமாவில் இருக்கேன். அதனால் ஒன்று சூர்யா சார் ரொம்ப இறக்கப்படுவார், ரொம்ப பாவம் பார்ப்பார். இப்போ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கார். என்ன பண்ணுறார் தெரியுமா? அழகு பார்க்குறார். நம்மளெல்லாம் ஏழைகளாக இருக்கிற எல்லாத்தையும் நிறையா பேர்களை தேர்வு செஞ்சு வசதி இல்லாதவங்களை படிக்க வச்சு உயரமாக உட்கார வச்சு அழகு பார்க்குறார். திரு சூர்யா சார்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், இங்கே மேடையிலேருந்து உங்கள் பேரை சொல்லும்போதெல்லாம் நான் கீழே இருந்து தான் சார் பார்க்குறேன். உங்கள் பேரை சொல்லும்போது கூட நான் கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இங்கே எம்பி சார் வந்திருக்காரு, வெங்கடேசன் சார் வந்திருக்காரு. இதை மட்டும் கேளியா, நானும் உங்க கூட வந்து சத்தம் போகிறேன், இதை மட்டும் கேளியா. எம்பி சார் வந்திருக்காரு, அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார்,
நான் இன்னைக்கு அவரை பார்த்தோன்னே தான் அதை பேச நினச்சேன். ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், வேல்பாரி அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல ஒரு காட்டுக்குள்ளே ஒருத்தன் நடந்து போவான், பின்னர் கபிலர் வருவாரா சார்? கபிலர் வருவார். ஒருத்தன் காட்டுக்குள்ளேயே போவான், பின்ன கபிலர் வந்துக்கிட்டே இருப்பான். அந்த காட்டை பற்றியே சொல்லிக்கிட்டே போவான். அந்த காட்டை பற்றி சொல்லிக்கிட்டே போகும்போது இந்த காடு பெருசு, இந்த காடு அந்த வள விலங்குகள் இருக்குது, அந்த பறவை இருக்குது, இந்த வரக்குன்னு என்னென்னமோ சொல்லிட்டே போகிறான். இவன் பின்னாடியே வந்தான். கபிலர் வர்றார். அவர் வந்தவுடனே கடல் மாதிரி காடா, கடல் மாதிரி இருக்குது காடு அப்படின்ற. கடல், அவன் கடலவே பார்த்ததில்லை, கடலவே அவன் பார்த்ததில்லை. உண்மைதானே சார்? உடனே அவன் என்ன சொல்கிறான், கடல்னா கடல்னா என்ன? கடல் ஆழமான, அகலமான, விலாசமான, அதாவது எண்ணிலடங்கா நிலப்பரப்பில் இருக்குது, அழகானது, ஆழமானதுங்கிறான். அவன் திரும்பி பார்த்து சொல்லுவான், எங்க பாரியோட கருணையை விட வாடா உங்க கடல் பெருசு. இதே எங்க பாரியோட கருணையை விட வாடா இந்த கடல் பெருசு அப்படின்பா. அதே மாதிரி தான் சொல்றேன். சூர்யா சார், கார்த்தி சார், ஜோ மேடம் இங்கே இருக்காங்களான்னு தெரியல, உங்கள் ஃபேமிலியோட கருணையை விட எதுவுமே பெருசே இல்லை சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இப்போ கல்விக்கு செஞ்சுக்கிற உதவி மாதிரி எனக்கு சேர இருந்தால் நான் பிஇ முடிச்சுட்டு எம்இ முடிச்சுட்டு என்கிட்ட அது ரோடு போட போயிருப்பேன் சார். என்னெல்லாம் படிக்க வைக்காக்கா அப்போ ஆள் இல்லை சார். ஆனால் இப்போ நீங்களாம் இருக்கீங்க சார். உங்களால் நிறையா பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். ஒருத்தன் படித்தா 7 தலைமுறை பட்டினி கிடக்கும், ஒருத்தன் படித்தானா 7 தலைமுறை பட்டினி கிடக்கும். அது மாதிரியான மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க சார். நான் எப்போயுமே நீங்கள் நல்லா இருக்கணும் சார். உங்களை எங்கள் புடனி வலிக்கிற வரைக்கும் நாங்கள் அண்ணாந்து பார்க்கணும். ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். என் தம்பி முத்தியாவுக்கு ரொம்ப நன்றி. முத்தியா, புலிக்குத்தி பாண்டியில் நடித்தேன், இதில் நடித்தேன், ரொம்ப நன்றி. அண்ணன் வேணும்னு சொல்கிறே, அதே போதும். இந்த யுவன் சார், அந்த பேரழகனில் நம்ம மாயாவிலாம் அந்த இதெல்லாம் பார்த்ததில் ரொம்ப நன்றி சார். மற்ற அத்தனை கலைஞர்களுக்கும், என் தம்பி சூரிக்கும், என் தம்பி ரோபோவுக்கும், அனைவருக்கும், அண்ணன் கருணாசனனுக்கும், நம்ம கேமராமேன் செல்வாக்கும், ஆடாருக்கும், வெங்கடேஷ் சாருக்கும், எல்லாருக்கும், நம்ம இயக்குனரையுமே மூத்தவர் பாரதிராஜா சார் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், கிரணி மேடம் உங்களுக்கு நான் வேணும் வாழ்த்துக்கள். இன்னும் நிறையா போகணும். அடுத்த தடவைலாம் ஆங்கில ஹிந்தி படங்களை நாங்கள் பார்க்கணும். ஓகே, வாங்க அங்கே வந்துடுங்க. ஆலியா பட்டுக்கு அடுத்து வந்துடுங்க. ஆலியா பட்டுலாம் போயிடுவாங்க, நீங்கள் வந்துடுங்க. நன்றி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.